பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உங்களோட கூட நான் பேச போற ஒரு வார்த்தை, how to be saved by Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி பாதுகாக்கப்படுகிறேன் என்பதுதான் தலைப்பு. அதிலே முதலாவது பாயிண்ட் கிருபை. இந்த கிருபை எப்படி இயேசு கிறிஸ்துக்குள் நம்மை பாதுகாக்கிறது என்று பார்த்தா, ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, நோவாவின் காலத்திலே மக்கள் அநேக தன்னை கெடுத்துக்கொண்டு அநேக பாவ வாழ்க்கையில வாழ்ந்ததை தேவன் கண்டார். இந்த மனுஷன் எனக்கு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணுகிறான், என் மனசை ரொம்ப வேதனைப்படுத்துகிறான் என்று சொல்லி கர்த்தர் எல்லா மக்களையும் அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தார். பெருமார்களே, இந்த இப்படிப்பட்ட தீர்மானத்திலே யாராவது உண்மையுள்ளவர் இருக்கிறார்களா என்று தேவன் ஆராய்ந்து பார்க்கும்போதுதான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று ஆதியாகமம் 6:8 நாம் வாசிக்கிறோம். பெருமார்களே, இந்த ஜனங்கள் தேவனுக்கு என்ன செய்தார்களா, மிகுந்த விசனமா இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் தேவனையே மனஸ்தாபப்படக்கூடிய அளவிலே இந்த ஜனங்களுடைய பாவம் இருக்குது. அல்லேலூயா. ஆதியாகமம் 7:1 வாசிக்கிறோம், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். அல்லேலூயா. அந்த கிருபையானது நோவாவின் மேலே விழுகிறது. அந்த நோவா எப்படி வாழ்ந்தாராம்? உத்தமனும் நீதிமானாய் உத்தமனாய் அவர் வாழ்ந்தார். அவர் தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களை அவர் செய்கிறதை பார்க்கிறார். அதனால்தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த கிருபையானது அந்த முழு குடும்பத்தையும் பாதுகாக்க ஆண்டவர் ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. பாவ உலகத்திலே நாம் நீதிமானாய் வாழ்ந்தால், உத்தமமாய் வாழ்ந்தால், அவரோடு கூட நாம் சஞ்சரிப்பது என்றால் என்ன? எந்த நேரமும் கர்த்தரை நாம் ஜெபத்தினாலும் வேத வாசிப்பிலும் அவருடைய சிந்தையோடு கூட வாழ்ந்து நாம் அவருக்காக செய்கின்ற காரியங்கள் இவை எல்லாமே தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால் நமக்கும் ஒரு பேழை உண்டு. அந்த பேழை தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எப்படி ஒரு பேழை அந்த நோவாவின் குடும்பத்தை இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து இந்த அழிவிலிருந்து எப்படி அந்த பேழையானது காப்பாற்றும்படியாய் கர்த்தர் அங்கு ஏற்படுத்தினாரோ, இந்த பாவ ஜனங்கள் எல்லாம் அந்த தண்ணீரில் அழித்து நீதிமானை கர்த்தர் எப்படி அழகாய் சேஃப்டியா அவர் பாதுகாக்கிறார் என்பதை இந்த ஆதியாகமத்துல நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அது உங்களுக்கு புரியும். தெரியுமானவர்களே, அப்போ இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். இயேசு கிறிஸ்துவால் நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பேழையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது, நாம் நீதிமானாய் வாழும்போது, உத்தமனாய் வாழும்பொழுது, அவருடைய வசனத்தின்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்மை நீதிமானாய் பார்ப்பார். அல்லேலூயா. அது போல இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். தெரியுமானவர்களே, இந்த வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே அவருக்கு நான் உண்மையாய் வாழ்வேன். இயேசு இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது இதோ என்னை பார்த்து வா என் உத்தம மனவாளியே என்று சொல்லி கர்த்தர் உங்களை அழைப்பார் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இனி தொடர் போதனையாய் இந்த வார்த்தைகள் 1, 2, 3 என்று சொல்லி நிறைய பார்ட்ஸ்ல வர இருக்குது. சோ தொடர்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.